உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன சார் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சென்னை சாலிகிராமம் அபுசாலி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சொர்ணலட்சுமி. கடந்த 28ஆம் தேதியன்று சொர்ணலட்சுமியின் வீட்டின் கதவு முன்பு அடையாளம் தெரியாத 2 பெண்கள் பைக்கை நிறுத்திவிட்டு சென்று உள்ளனர். கதவை திறக்க முடியாதபடி பைக் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த சொர்ணலட்சுமியும் அவரது தாய் பானுமதியும் இரும்புச் சங்கிலியால் அந்த பைக்கை பூட்டி உள்ளனர். 1 மணி நேரம் கழித்து வந்து அந்த பெண்கள் இருவரும் பைக்கை எடுக்க முயன்ற போது சொர்ணலட்சுமியும் அவரது தாயார் பானுமதியும் எங்களது வீட்டு வாசலில் கேட்டை திறக்க முடியாதபடி எதற்காக வாகனத்தை நிறுத்தினீர்கள் என கேட்டபோது இருதரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. அப்போது 2 பெண்களும் ஆபாசமாக பேசியதோடு சொர்ணலட்சுமியும் அவரது தாயார் பானுமதியும் தாக்கியதாகவும், பதிலுக்கு அந்த பெண்களை சொர்ணலட்சுமியும் அவரது தாயார் பானுமதியும் இணைந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த போர்டு கிட்ட நிறுத்தி இருக்க, போர்டுல வெளிவாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு எழுதியிருக்க, அது தெரியாத உனக்கு மேனஸ் இவ்வளவு பேசுற அது தெரியாத வந்துக்கா அசிங்கமா பேசுவேன். நான் என்ன பண்ணேன், இப்படி தள்ளி ஏமா இப்படி பேசுறேன், யார் மேலடி கைய வைக்கிற, நான் யார் தெரியுமா, வக்கீல் கொண்டாடி என் மேலே நீ கைய வச்சிருக்கியான்னு சொல்லி அடிச்சு செருப்பாலே தூக்கி அடிச்சது. அப்புறம் 2 என் பொண்ணைய வந்து எப்படி என் அம்மாவை 2 பேரும் அடிச்சிருந்தாங்க. பைக்கை நிறுத்திச் சென்ற பெண்களில் ஒருவர் அவரது தம்பிக்கு போன் செய்ததும் கல்லூரி மாணவனான அந்த இளைஞன் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட அப்பகுதியே பரபரப்பாக மாறியது. உடனே அங்கு வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து இதுகுறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சொர்ணலட்சுமி குடும்பத்தினர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க குழந்தைகளை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. எங்க சார் வந்து ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இங்க தான் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்க டைம்ல அவங்க அதை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பசங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி வீடு புகுந்து எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இந்த நேரம் பார்த்து பைக்கை நிறுத்திய பெண்கள் போன் செய்து சுமார் 10க்கும் மேற்பட்ட ஆட்களை வரவைத்து சொர்ணலட்சுமி வீட்டில் இருந்த சிறுவர்களை மிரட்டி வீட்டில் இருந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை உடைத்துவிட்டு வீட்டில் இருந்த கார் சாவியை எடுத்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த ஸ்விஃப்ட் காரை திருடிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. டம்முன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து நாங்கள் வெளில வந்துட்டு பயந்துட்டு அவங்க உள்ளே ஒரு பேட் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் சிலம் ஸ்டிக்கர் வந்துச்சு வச்சு ஃபுல்லாக வச்சு இந்த ஷோகேஸ் வச்சு இந்த கண்ணாடி டிவி அப்புறமா டிவி சோஃபாவெல்லாம் கீழே போட்டு சேர்லாம் ஃபுல்லாக உடச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபோன் உடச்சாங்க. இன்னொரு ஃபோன் மிஸ்ஸிங், அது எங்கே போச்சு தெரியல ஃபோனு. அப்புறமா அப்புறம் எங்களை மானா கூட்டிட்டு போயிட்டாங்க. கீழே கார் எடுக்கிற சவுண்டு கேட்டுச்சு. வந்து பார்த்தா அவங்க வீட்டில் இந்த காரை எடுத்துகிட்டு கதை வந்து அவங்க கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கெட்ட இடத்துல எங்கள் அப்பா மரியாதை நாங்கள் கூப்பிட்டு எங்களை அவங்க அப்பான்னு எனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பா தரல எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் உள்ள வெளில விட பயந்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். கண்ணதுக்கு அடிச்சு வச்சாங்களா? இல்லை, நாங்கள் இது பண்ணும்போது எங்களை வெளில அனுப்பிச்சுட்டு அவங்க கதவை மூட்டாங்க. அவங்க கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது கதவை லாக் பண்ணாம மூடி வச்சிருந்தாங்க அவங்களே. போலீசார் வீட்டிற்கு முன்பு வந்தபோது போலீசாரிடம் வீட்டின் வெளியேவும் உள்ளேயும் கேமரா உள்ளது, வேண்டுமென்றால் நீங்களே பாருங்கள் என சொர்ணலட்சுமி குடும்பத்தார் சொன்ன காரணத்தால் அவர்கள் வீட்டை நுறுக்கி சிசிடிவி கேமராவின் டிவிஆரையும் உடைத்து எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. போலீஸ் வந்து கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், கேமரா இருக்கு ஃப்ளாட்ல, வெளியிலேயே இருக்கு உள்ளேயும் இருக்கு, நீங்க அந்த கேமரா செக் பண்ணுங்க, யார் அடிச்சா யார் இருந்துச்சுன்னா யார் என்ன செஞ்சாரு தெரியும்னு சொன்ன பாருங்க. அந்த கேமராலாம் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டாங்க.
அது இருந்த சர்ச் பண்ண எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி அந்த இதையே தூக்கிட்டு போயிட்டாங்க. தகவல் அறிந்த விருகம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை நடத்தினர். மேலும் 2 பெண்கள் மற்றும் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த பெண்கள் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த தனியார் வங்கி உதவி மேலாளர் ஷர்மிளா, நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி விற்பனை பிரிவு மேலாளர் கிருஷ்ணவேணி என்பதும் தெரிய வந்தது. தாக்குதலில் ஈடுபட்டதாக அயனாவரத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் என்ற ஆனந்தராஜ், கொரட்டூரைச் சேர்ந்த வங்கி ஊழியர் முத்துப்பாண்டியன், வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பலராமன், கல்லூரி மாணவர் தீபக், ராஜு ஆகியோரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அதேபோல ஷர்மிளா தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் சொர்ணலட்சுமி அளித்த புகாரின் பேரில் ஷர்மிளா, கிருஷ்ணவேணி, அயனாவரத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜ்குமார் என்ற ஆனந்தராஜ், கொரட்டூரைச் சேர்ந்த வங்கி ஊழியர் முத்துப்பாண்டியன், வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த பலராமன், கல்லூரி மாணவர் தீபக், ராஜு ஆகியோரை விருகம்பாக்கம் போலீசார் கைது செய்து உள்ளனர். இவர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் வீடு புகுந்து திருடிச் செல்லப்பட்ட ஸ்விஃப்ட் ரக காரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். நடிகர் MS பாஸ்கர், ஹரிஸ் கல்யாண் நடித்த பார்க்கிங் திரைப்படத்தில் வாகனம் நிறுத்துவதால் ஏற்பட்ட சிறிய சண்டை இறுதியில் எவ்வளவு பெரியதாக மாறுகிறது என்பதை காட்டியிருப்பார்கள். அதைப்போல சென்னையில் பார்க்கிங் பிரச்சனையால் வீட்டையே அடித்து நொறுக்கி 7 பேர் கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.